பூச்சிகள் உலகின் மிகப்பெரிய உயிரினக் குடும்பம். இவை எல்லா நிலத்திலும், பச்சை காடுகளில் இருந்து பாலைவனங்களும், ஆழமான கடலிலிருந்து உயரமான மலைகளுக்கும் வரை வாழ்ந்து வருகின்றன. பூச்சிகள் அனைத்து உயிர்களுக்கும் முக்கியமானவை. இதோ ஒரு அற்புதமான பூச்சியான தேனீ பற்றிய சிறிய சிந்தனை துளிகள். தேனீ ஒரு சிறிய, அழகான பூச்சி. இதன் உடலில் மஞ்சள் மற்றும் கருப்பு வரிகள் இருப்பதால் இந்த தேனீக்களை எளிதில் அடையாளம் காணலாம். தேனீக்கள் அனைத்தும் ஒரு பெரிய குடும்பமாக தேன்கூடு என்று அழைக்கப்படும் இடத்தில் வாழ்கின்றன. இங்கு ஒவ்வொரு தேனீக்கும் தனித்தனி வேலைகள் இருக்கும். தேன் கூட்டத்தின் தலைவியாக ராணி தேனீ இருக்கும். அவளே அங்கு இருக்கும் புதிய தேனீக்களை உருவாக்கும் பெரிய பொறுப்பை பெற்றிருப்பாள். இப்போதேனும் பல தொழிலாளி தேனீக்கள் உள்ளன. அவற்றின் முக்கிய வேலை மலர்களிலிருந்து நெக்டர் என்ற இனிப்பான சாறை சேகரித்து அதை தேனாக மாற்றி தேன் கூட்டத்தில் சேமிப்பது. தேனீக்கள் ஒருவருக்கு ஒருவர் தகவல்களைச் சொல்லும் விதமும் தனித்துவமானது. ஒரு தொழிலாளி தேனீ மலர்களை கண்டுபிடித்தால் அது உடனே ஒரு சிறிய நடனம் ஆடி மற்ற தேனீக்களுக்கு குறியை அளிக்கும். இந்த நடனம் மற்ற தேனீக்களுக்கு மலர்கள் எங்கு இருக்கிறது என்பதைச் சொல்வதற்காகவே. தேனீக்கள் மலர்களில் இருந்து தூளியை எடுத்துக்கொண்டு மற்ற மலர்களுக்கு கொண்டு செல்கின்றன. இதன் மூலம் செடிகள், மரங்கள் மற்றும் பழங்கள் வளரும். இது நாம் தினமும் சாப்பிடும் உணவுகளில் ஒன்றும் முக்கிய பங்காகும். அதனால் தேனீக்கள் இல்லாவிட்டால் உலகில் பல உணவுப் பொருட்கள் குறைந்துவிடும். இன்று தேனீக்கள் மாசுபாடு, ரசாயனங்கள் மற்றும் வாழும் இடங்களின் குறைவால் ஆபத்தில் உள்ளன. இதனால் நாம் எல்லோருமே தேனீக்களை பாதுகாப்பதற்கு சிறிய உதவிகளை செய்யலாம். மாசில்லாமல் இருக்கவும், ரசாயனங்களை பயன்படுத்தாமல் இருக்கவும், மேலும் நிறைய மலர்களை வளர்க்கவும் இயன்றதை செய்யலாம். தேனீக்கள் நம் பூமிக்கு இன்றியமையாதவை. அவற்றை பாதுகாப்பது நம் கடமை.